தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார். சந்தீப் கிஷன் நடிப்பில் தமன் இசையில் உருவான இந்த படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது. தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாகும் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி பலரையும் கவர்ந்தது. சிக்மா திரைப்படம் ஜூலை 31ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியாக இருந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதால் ரிலீஸ் தேதி தள்ளிப்போனது. இந்நிலையில் சிக்மா திரைப்பட இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தனியார் யூடியூப் சேனலின் நேர்காணலில் கலந்து கொண்டு தனது தந்தை விஜய் குறித்து பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சிக்மா திரைப்படம் வெளியாகி யார் அந்த இயக்குனர், அவரை கூப்பிடுங்கள், படம் எடுக்கலாம் என ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் அழைத்தால் இந்தியாவில் இருந்து யாரை அழைத்துச் செல்வீர்கள் என தொகுப்பாளினி கேள்வி கேட்டதற்கு முதலில் ஞாபகத்திற்கு வருவதே அப்பாதான், இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் என்றும் ஜேசன் சஞ்சய் சிறுவனாக இருந்த போதே அம்மா அப்பாவிடம் பிராங்க் கால் செய்ததாகவும் ஒருமுறை ஆசிரியருக்கு போன் செய்து தேர்வையே நிறுத்தி வைத்ததாகவும் ஜேசன் சஞ்சய் கலகலப்பாக பேசினார். உங்கள் அப்பா மிகப்பெரிய நடிகராக இருக்கும் போது நீங்கள் நடிகராகாமல் இயக்குனரானது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜேசன் சஞ்சய் சிறு வயதில் இருந்தே தனக்கு கதை சொல்வது பிடிக்கும் எனவும் பின்னாளில் எழுதுவதில் ஆர்வம் வந்து அதை நோக்கி நகர்ந்ததாகவும் குறிப்பிட்டார். தான் சென்னை வந்ததும் தாக்க திரைப்படத்தின் இயக்குனர் சஞ்சீவ் உள்பட சிலரோடு ஆலோசித்து இந்த திரைப்படத்தின் கதையை உருவாக்கியதாகவும் அப்படித்தான் இந்த திரைப்படம் உருவானதாகவும் சஞ்சய் கூறியுள்ளார். தான் ஒரு மிகப்பெரிய யுவன் சங்கர் ராஜாவின் ரசிகன் என்ற சஞ்சய் யுவன் புகைப்படம் வைத்த டி ஷர்ட்டுகளை வாங்கி அதனை புகைப்படம் எடுத்து அப்பா மூலம் யுவனுக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.